இன்னைக்கு நம்மளோட டார்ஃப் ஸ்மார்ட் டெலஸ்கோப் பயன்படுத்தி விண்வெளியில ரொம்பவே அழகான மெஷியர் 104 படம் பிடிக்க போறோம். இது சோம்ப்ரெரோ கேலக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது விண்வெளியில கன்னிராசி நட்சத்திர மண்டலத்துல அமைஞ்சிருக்கு. நம்ம பூமியில இருந்து இது கிட்டத்தட்ட 2,90,00,000 ஒளியாண்டுகள் தொலைவுல இருக்கு. இதோட நடுப்பகுதி நல்ல பிரகாசமாவும் ஓரங்கள்ல கார்மேகம் போன்ற தூசி படலங்களும் இருக்கிறதுனால இத பார்க்க மெக்சிகோ நாட்டுக்காரங்க போடுற சோம்ப்ரெரோ தொப்பி மாதிரியே இருக்கும். அதனால தான் இதுக்கு இந்த பேரு. இது ஒரு சுருள் வடிவ விண்மீன் திரள் தான். ஆனா இதோட மையம் மத்த கேலக்சிகளை விட ரொம்ப பெருசாவும் வெளிச்சமாவும் இருக்கும். இதுல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட மையத்துல ஒரு பிரம்மாண்டமான கருந்துளை இருக்கலாம்னு நம்பப்படுது. இத முதல்ல 1781ல பியர் மெஷேன் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஒரு கேலக்சி எப்படி உருவாகுது, அதோட கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க விஞ்ஞானிகளுக்கு இந்த சோம்ப்ரெரோ கேலக்சி ஒரு முக்கியமான பாடமாயிருக்கு.